ஹலோ வணக்கம். என்னென்னு கேட்டால் நாங்கள் சோஷியல் மீடியா ஊடாக எல்லாட்ட பிறந்த நாளையும் சர்ப்ரைஸாக அவற்றை ஃபேமிலிக்கு சொல்கிறதா எங்களோட வேலை. அந்த வகையில் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். ஓகே, உங்களோட பிறந்த நாள் இப்போ? அது நான் பிறந்த ஆண்டு. எப்போ பிறந்த நீங்கள்? எந்த பிறந்த நாள் ஆண்டு இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னு கேட்டால் உங்களோட பிறந்த நாள் எப்போ கொண்டாடுற நீங்கள்? எந்த பிறந்த நாள் ஆண்டு தான். எந்த வருஷம்? ஒவ்வொரு வருஷம் தான். நான் அதை கேட்க வரையில் இப்போ உங்களோட பிறந்த நாள் திகதி அதை என்னோட சேவனை கொள்ள முடியுமா? திகதியை ஷியாவண்ணா கூடாது. பிறந்த நாளுக்கு கேக்கை வெட்டி போட்டு கேக்குத்தான் ஷியாவண்ணா. நான் என்ன கேட்க வரேன்னு கேட்டால் டேட்டை பற்றி சொல்லுவோம். டேட் எல்லாம் நான் பண்ணுறேன். டிரெக்டாக கல்யாணம், 2 பிள்ளைகள், டேட்டிங் பிடிக்காது. என்னன்னு கேட்டா ஒரு மனுஷன் பிறக்கிறது மனுஷன் பிறக்கிறது குழந்தை தான் பிறக்கு. குழந்தை நீங்கள் குழந்தையா இப்போ பிறந்தீங்க? இந்த பிறந்த நாள் இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதலோவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது யாருக்காக? எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. நீ நெக்கிற மாதிரி எல்லாம் கல்லறையில் எழுதலாது. பேரும் இறப்பும் பிறப்பும் தான் எழுதலாம். கவிதை எழுதுறதுக்கு என்ன புத்தகமே? என்ன செய்து நிற்கிறேன்? இல்லை, நான் கொஞ்ச நாளாக வீடியோன்னு செய்யலை. இந்த ஃபாலோவர்ஸ்க்காக வீடியோ செய்து கொண்டிருக்கிறேன். என்னத்துல? போன்லாம். எங்க போன்? அட மறந்து பாத்தியோ, கையில போன் இல்லாம வீடியோ செய்கிற நீ எந்த வகை பைத்தியம் பாத்தியோ? சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். என்ன வீடியோ செய்கிற? என்ன நீங்கள் எந்த பாட்டுகள் வீடியோன்னு நீங்க பாக்குறீங்க? இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்தி பாட்டு படிக்கிறேன் அதெல்லாம் இல்ல. நான் ஒரு வாயாலே இசை பண்ணா அப்படி அனைத்து இசைக்கருவிகளும் என் வாய்க்குள் இருந்து நர்த்தனம் கொண்டு நடனமாடும். எங்கே ஆடுங்கள் பார்ப்போம். இந்த பானபத்திரன் ஆடுவதென்றால் இந்த அரிய புத்திரன் பாட வேண்டும். என்ன செய்யணும் சொல்றேன். நீங்க ஒரு பாட்டு பாடினா நான் வாயால இசையமைப்பேன் தானே. என்ன பாட்டு படிக்கிற? என்ன பாட்டு பாடுங்க, பிரச்சனை இல்லை. என்ன வருங்க, சுருதி பிடிக்கும். என்ன இது? இது வந்து மிருதங்கம். ஓகே, இது இது கிட்டார். என்ன இது? என்ன வயலின்? அடுத்த இது என்ன? நாலும் காணும். நான் பாட்டு படிக்கிறேன். நீ சரி, ஓகே படிக்கிற சொல்லி நிஜே. இந்த 4 வாத்திய கருவியும் காணும். நான் படிக்கிற நீ ஆடி. சரி, சங்கீதம் வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்து ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. இந்த படத்தை லீக் பண்ணது யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக மாறி இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகன்னு சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகன்னு சொல்லி சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அதை செய்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. சரி, தளபதி விஜய் அதை செய்திருப்பாரான்னு கேட்டால் அவர் கடைசி வரைக்கும் அதை செய்ய போகிறது இல்லை. அதே நேரம் சென்சார் போர்டுன்றா அதுக்குரிய காப்பி இது இல்லை. சரி, இதை ப்ரொடக்ஷன் டீமால் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்களா, லீக் பண்ணியிருப்பாங்களா? அதுவும் இல்லை. அப்போ யார் அதை லீக் பண்ணினது? அந்த மர்ம நபரை எங்கள்கிட்ட டீம் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த சமூக வலைத்தளத்தில் அதை நாங்கள் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ. வாங்க அவரை கையும் களவமாக பிடிக்கலாம். ஜபாட்டா, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணி கிடக்கணும். உலகம் பூரா, இந்தியா பூரா தேட எங்கட நாட்டுப்படிக்கு நேரம் கண்டுபிடிக்க போகிறான் பேர பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பல திசைகளுக்கு கூட தேடி வந்து அப்படி ஒரு காட்டு பகுதிகளுக்காக வந்து காங்கேசன் துறை என்ற ஒரு இடத்தை வந்து நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். காங்கேசன் துறை வீட்டுக்கு பக்கத்தில் படிக்கிறதுக்கு நானும் உதவி செய்யணும். நீ வா. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சைகளும்
காடுகளுமா இருக்குது. இதுக்குள்ளதான் அந்த மர்ம நபர் ஒளிந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு வந்தே தொடர்ந்து கண்டுபிடிக்கத்தான் எங்களுக்கு கிடைத்த செய்தியை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்த இடத்துல அந்த மர்ம நபரை நாங்கள் கிட்டத்தட்ட கண்டுபிடித்து விட்டோம். இவர்தான் அந்த மர்ம நபர். தம்பி வேகமாக தான் போகுது. நானும் சேர்ந்து பிடிச்சு கொடுத்தா எந்த மூஞ்சையும் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் படத்தை லீக் செய்து இன்றைக்கு பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்ற இந்த மர்ம நபரை நாங்கள் தேடிச் சென்று அவரை விசாரிக்க முற்பட்ட பொழுது அவருடைய கையில் இருந்தது ஒரு கால். இந்த காலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கால் எல்லா பார்லையும் கிடைக்கும். இலங்கை இந்தியான்னு சொல்லி எந்த இடத்துல நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். மிகவும் குறைந்த விலையிலே நீங்கள் இந்த காலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இருக்கின்ற சாராயங்களே மிகவும் பட்ட சாராயமும் கடைசி சாராயம் இந்த காலாக இதுதான் விலை குறைந்த சாராயம். இந்த காலை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த காலை என்னடா ஆரம்பத்திலேயே பார்த்தேன் இந்த ஜனநாயக வீடியோ ரிலீஸ் இல்ல காட்டு இப்ப என்ன அதே நிக்கிறேன். இது ஒரு சின்ன ப்ரமோஷன் வீடியோ. இந்த ப்ராடக்ட்டை நாங்க விளம்பரப்படுத்துறோம். அதுக்கே இந்த விளையாட்டு அது முதலுக்கு நாங்கள் ஒரு கியூரியோசிட்டியை கிரியேட் பண்ணுவோம். ஜனநாயக கடை சனம் திடுதிட்டு இருக்கும். அப்படியே கொண்டு நாங்கள் ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்திடுவோம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனை விளம்பரப்படுத்துறது. இது இப்போ புது ட்ரெண்ட் ஷோ. எல்லாம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுறா லைன்ல நிற்குது. இது என்ன அவங்களோட வேலை. அந்த சிக்கனுக்குள்ள இதை ஜிபிஎஸ் தெரிஞ்ச விளையாட்டு தானே. அப்படியெல்லாம் செய்யறோம். தொடர்ச்சியா போகும். அந்த மாதிரி ஆள் இதெல்லாம் என்ன நிலையம் இருக்கும். ஆள் இங்க இருக்கும். ஆளுடைய கையில் ஒரு கால் இருக்கும். காலும் கையும் எதுக்கமோ டே படிக்கிற மாதிரி இப்படியே செய்ய அவனு கூட ஆக்களை பாட்டா காலும் இங்கே ஓடாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணு சொல்லலாம் போட்டாங்களே. நான் இப்போ ஒரு கால் அடிக்க வேண்டிய தம்பி இந்த வாட்ஸ்அப் நம்பரை சொல்லி போடுவோம். டிக்கெட்டை போட்டு வந்து வெளுப்பவன் நினைச்சினான். ஆனா இந்த லீஸ் காசு கொஞ்சம் கட்டுறால நாட்டை விட்டு என்ன விடுறாங்கல்ல. ஆனா அந்த லீஸ் முடியட்டும். அதுக்கு பிறகு வந்து கும்மா குத்துவேன். எப்ப பார்த்தாலும் சொரிச்சேடு என்னோட ஒரே சொரிச்சேடு. வயசுக்கு நீ என்னோட என்ன ஒரே சொரிச்சேடியா கிடக்கு. என்னப்பா இனஞ்சன ஊர்ல இருக்கிறீங்களே சிவான் என்ன சித்திர குழப்பமா என்ன ஒரு பேரை சொல்லேக்க ஒரு இனிஷியலை சொல்லி சொன்னா பிள்ளாங்க. என்னோட என்ன சொந்த பந்தம் பிரச்சனையா கிடக்கு. என்னத்துக்காப்பா உன்னோட பிரச்சனை? இவன் கதையை பார்க்க போனா தனக்கும் எனக்குமே தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறான். தொடர்போம் போடு பாப்போம். இங்க வேறப்பா சிவா, நானும் தனியா இருக்கிறேன், நீங்களும் தனியா இருக்கிறீங்கள். பிறகேன் யோசிக்கிறீங்கள்? இன்னும் தனியா ரெண்டு பேரும் காலம் கழிக்கிறத விட ஒன்றாய் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தானே. யோசிக்காதீங்க, நாளை கடத்தாதீங்க. சிவா அவன் சொல்றதுல நியாயம் தானே. என்னத்துக்கு நாளை கடத்துறீர்கள்? உண்டாயிருங்கோ. 4 பேர் வச்சிருக்கேன். 4 பேர்ல ஒருத்தி கூடி என்ற பேர் சொல்றேன். இந்த மனுஷன் எந்த பேரை சொல்லி கொண்டிருக்கிறா. ஒரு பிரச்சனை செய்து போட்டு பொறுப்பேற்றாலும் பரவாயில்லையாப்பா. இதுல செய்யோடு வேற ஆசை இருக்கு. மனுஷியே அரளை வேஞ்சு விஷற்கதை காய்ச்சோன்னு நிக்குது. இதுல தான் வேற அவளை வெட்டு பேரும் கொத்து பேரும் பைத்தியம். அப்படியே உன்னத்தாண்டா முதல் லேத்தோ. ஹலோ ஹலோ நிப்பாட்ட புறாகதைகள். இந்த சிவான்ற ஒரு மனுஷன் குரல் கடிச்சு என்ன ஃபோன் ரிங் டோன். ஃபோன் ரிங் டோனாம்டா வலி கட்டியல. அவ செலிபிரிட்டி தானே. மனுஷியே விஷர் குணத்துல கதைக்குது. இதுல செலிபிரிட்டினா அவரோட தன்னை பெட்டி இழுத்து கதைக்கிறேன்னு இதுல ரிங் டோனா விட்டு கொண்டு திரியிறேன். ஓடும் சும்மா விஷர் கூத்தாடுற எல்லாரையும் நீங்கள்லாம் ஃபேமஸ் ஆகுறா. இதுக்கு மேல என்ன ரிங் டோன் இருந்தா என்ன? பிரசிலிண்டே முஷாகான். அமுக டுமுக அமால் டுமால்.